சொல்வார் பகவான் அப்படியே நல்லதென்று ஆதிசீவன் பெயர் கொடுத்தான் சக்தி அம்மன் என்று சொல்லி அந்த ஈஸ்வரனார் பெயரும் பெயர் கொடுத்து வரம் கொடுத்தான் தீராத நோய்கள் எல்லாம் தீருணிட்டால் தீர்க்க வரோம் எனை குமிடும் அடியவரை குடி வளர்க்க வரங்கள் தாரோ முதல எல்லாம் மக்களுக்கு முதல வரும் கொடுக்க வரோம் மனமாக மக்களுக்கு நல்ல மனமாலை கொடுக்க வரோம் வேலை இல்லா மக்களுக்கு நல்ல வேலையது கொடுக்க வரோம் குழந்தைகள் எல்லோருமே கல்வியிலே சிறக்க வரோம் கண்ணீரோடு வந்ததற்கு கவலைகளை போக்க வரோம் துன்பத்தோடு வந்தவர்க்கு அவர்கள் துயர் துடைக்க வரம் தாரோ ஊர் மக்கள் எல்லோருமே ஒற்றுமையாய் வாழ வரும் ஊர் மக்கள் எல்லோருமே ஒற்றுமையாய் வாழ இப்படி ஆதி விரைகின்ற சிவபெருமான் முன்பிலே வந்து சுவாமி இந்த எடுத்த சபதத்தை நான் முடித்து விட்டேன் பழிக்கு பழி வாங்கிவிட்டேன் இனி நீலி என்ற பெயர் எனக்கு தேவையில்லை இனி நான் மக்களுக்கு அம்மையாக சென்று வரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அதாவது ஒவ்வொரு வடிவம் எடுத்து இயக்கி இசைந்து அனைவரும் நம்பும் வகையில் இசைந்து செய்ததினால் உனக்கு இசக்கியம்மன் என்று ஒரு பெயரிட்டு கோட்டை இசக்கியம்மன் என்று திருநாம பெயர் சூட்டி வரங்கள் என்ற வரங்கள் வாங்கிக் கொண்டு கோட்டை இசக்கியம்மன் எங்கே வருகின்றார் பாருங்கள். எங்கே மாறுகின்றாள் அந்த கைலாச மலை கடந்து அவள் போதவடை வில்லோடும் முரசோடும் நல்ல வான நல்ல வேடிக்கையோ வனமான வனங்கடந்து இசக்கியம்மை மாரியம்மனை அழைத்து கொண்டு அந்த மாகாளியை அழைத்து கொண்டு சிவபெருமான் தன்னோடு அந்த பெருமாள் சுவாமியை அழைத்து கொண்டு களி 8 பேரும் அழகுடனே அழைத்து வர இப்படி
இப்படியாக அந்த கோட்டை இசக்கியம்மன் தாரம்மன் மாரியம்மன் சந்தன மாரியம்மன் உச்சிமகாளி அம்மன் பெருமாள் சுவாமி மற்றும் உள்ள பரிவார தெய்வங்கள் அழைத்துக் கொண்டு தெய்வங்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு இந்த நல்ல தலமதியிலே கூட்டு பூஜையோடு கூட்டு படையோடு என் தாயான கோட்டை இசக்கியம்மன் நான் கொடை கொடுக்கும் அடியவர்களுக்கு ஒரு குறை வைக்க மாட்டேன் என்று சொல்லி என் தாயான கோட்டை இசக்கியம்மன் சந்தோஷமாக பூஜை வாங்கி அமர்ந்தாள்.